Hello all, welcome back to Victory Exams Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீட்டெயில் தமிழ் கிளாஸஸ் தமிழ் பேட்ச் நம்மளோட அகாடமியில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் யூனிட் 7ல் டெஸ்ட் நம்பர் 9க்கான கிளாஸோட கண்டினியூட்டி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக யூடியூப்லேயும் போய் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் நானிலம் படைத்தவன் முடியரசன். ஸோ முடியரசன் எழுதிய நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு போயம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முடியரசன் 3 இது பார்க்க போகிறோம். நியூ புக்கில் நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு உங்களுக்கு கவர் ஆகுது. அதே போல் ஓல்டு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா யார் கவிஞன் அப்படிங்கிற அந்த கவிதையும் உங்களுக்கு கவர் ஆகும். அதே போல் இன்னொரு 11th ஓல்டு புக்கில் 2018 எடிஷன் 11th உங்களுக்கு பூக்கட்டும் புதுமை அப்படிங்கிற முடியரசனோட 3 பாடல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்சில் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச்க்கு மட்டும் இல்லை. ஸோ நியூ அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல் 7 முடிய போகுது. ஸோ இயல் 7ல் இன்னும் ஒரு யூனிட் தான் இருக்குது. அந்த யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் நான் அந்த பேட்சில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இயல் 7 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக புதுசாக அதாவது புது பேட்ச் இலக்கணத்துக்கு மட்டும் தனியாக பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலக்கணம் ஃபர்ஸ்ட்ல இருந்து 6 யூனிட்ஸ் உங்களுக்கு இலக்கணம் இருக்குது. ஸோ அந்த இலக்கணம் மட்டும் தனியாக இலக்கணம் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். அந்த இலக்கணம் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இலக்கணம் கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் நம்மளோட பேட்சில் அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேட்ச் பாதி முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸோ இயல் 7 உங்ககிட்ட புக் இருந்தாலும் சரி மெட்டீரியல் இருந்தாலும் சரி அது தியரிட்டிக்கல் தான். ஸோ தியரிட்டிக்கலாக நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். ஸோ இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ எங்கே இருக்குது, எந்த சாப்டரில் இருக்குது, எந்த இயலில் இருக்குது, ஓல்டு புக்கில் இருக்கா நியூ புக்கில் இருக்கா, எது படிக்கணும் எது படிக்க தேவையில்லை அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்காக இலக்கணத்துக்கு மட்டும் தனியாக பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அந்த பேட்ச் பற்றின என்கொயரிஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கீழே அதே வாட்ஸ்அப் நம்பர் தான். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக இலக்கணம் கிளாஸஸ் எப்படி எடுப்போம், அதுக்கான ஷெடியூல் என்ன, அதுக்கு எப்படி எல்லாம் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஸோ அந்த பேட்சில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ஸோ அதுக்கு ஃபீஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நியூவாக ஒரு இலக்கண பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் மொத்தம் 6 யூனிட்ஸ் உங்களுக்கு கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய மொத்த டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் எங்கெங்கே இலக்கணம் கொடுத்துருக்காங்களோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நாங்களே கவர் பண்ணி ப்ளஸ் உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அதுக்கான ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் உங்களோட பேட்சில் அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போவோம். ஸோ நானிலம் படைத்தவன் அதோட ஆசிரியர் முடியரசன். ஸோ நுழைய முன்னில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உள்ளே போயிடுவோம். ஸோ நுழைய முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ உலகம் உலகம் உருவானதும் மனிதர்கள் உருவாகினாங்க. அப்போ பழங்காலத்து மக்கள் கற்களையும் அதே போல் ஆயுதங்களை மட்டுமே வைத்து அதை மட்டுமே பயன்படுத்த தெரிஞ்ச ஒரு மக்கள். அப்போ அந்த பகுதிகள்லாம் எப்படி இருந்துச்சு, விவசாய பகுதியாக நல்லா டீட்டெயிலாக செழிப்பாக அழகாக இருந்துச்சா, ரோட்டி இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கிங்கப்பா அப்படிங்கிற பகுதியாக இருந்துச்சா, கிடையாது. எல்லா பகுதியுமே காடுகளாக இருந்த பகுதி தான். அப்போ அந்த காடுகளாக இருந்த பகுதியை முள்செடிகளோட முள்கொடிகளோட புதர்களோட இருந்த அந்த பகுதியை மனிதன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த முள்ளை வெட்டி அந்த காடாக இருந்த அந்த பகுதியை நிலங்களாக மாற்றி திருத்தியிருக்கான். அந்த நிலத்தை லேட்டராக என்ன பண்ணியிருக்கான், விளைநிலங்களாக மாற்றிருக்கான். ஸோ இந்த மாதிரி மாற்றின விளைநிலங்களில் அவன் பயிர்களை விளைவித்து அதில் அறுவடையை செஞ்சு அதில் அவன் ஒரு பொருளை ஈற்ற அளவுக்கு திறமை பெற்றிருந்திருக்கான். ஸோ அந்த உருவாக்கின அந்த பொருளை அவன் லேட்டராக என்ன பண்ணியிருக்கான், வாணிபம் செஞ்சுருக்கான், வணிகம் பண்ணியிருக்கான். ஸோ அதை அந்த அவன் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான், அப்போது ஒரு காடாக இருந்த பகுதியிலேருந்து அவனோட முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குது. அப்போ அந்த நிலத்தையும் படைத்தவன் அப்படிங்கிறதுனா நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா மனிதனை தான். ஸோ ஒரு காடாக இருந்த பகுதியை அவனுக்கு ஏற்ற விளைநிலமாக அவன் மாற்றிருக்கான். இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ட்டு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களால் விளைச்சலை பண்ண முடியாது அப்படிங்கும்போது அப்போ கடலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் எடுத்து அதை வணிகம் செய்ய வேண்டும். அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் அந்த நிலத்தை மாற்றி அமைச்சிருக்கான். குறிஞ்சியாவோ முல்லையாவோ மருதமாவோ நெய்தலாவோ படைத்தவன் யாரு,
கடவுள் உலகத்தை படைச்சாரு, வெறும் காடா படைச்சாரு. அந்த காட்டை வந்து செழுமையாக்கி சீர் செய்து படைத்தவன், நான் நிலத்தையும் உருவாக்கியவன் யார் அப்படின்னா மனிதன் தான். ஸோ அப்படிங்கிற அந்த பெருமையோட இந்த டைட்டிலுக்கான டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இப்போ நம்ம முடியரசன் நூலில் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியே மல்லெடுத்து திண்டோன் மரத்தால் வெளிப்படுத்தி. அப்போ கற்களாலையும் அதே போல் வந்து முள்செடிகளாலையும், மல்லெடுத்து அப்படின்னா வலிமை பெற்ற முள்ளெடுத்து முற்கொடிகளாலையும் முள்செடிகளாலும் நிறைந்த இந்த பகுதியை ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். அப்போ மனிதன், அந்த மனித குலம் பெற்ற பெருமை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதை வந்து ஒரு நிலமாக்குனா, நிலத்தை வந்து ஒரு ஊராக்குனா, நிலங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை சேர்த்து ஒரு ஊராக்குனா, வீடை சேர்த்து ஒரு ஊராக்குனா, அந்த ஊரை சேர்த்து நகரமாக்குனா, அந்த நகரமெல்லாம் சேர்ந்து அவன் ஒரு பெரிய நாடாக்கினான். ஸோ ஊராக்கி ஓங்கு நகராக்கி நாடென்ற பேராக்கி. அப்போ அந்த நாடு யாரால உருவாச்சு அப்படின்னா மனிதனால தான் உருவாச்சு. அந்த பெருமை அவனை தான் சேரும். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மனிதன் அவன். அப்போ எத்தனை நிலங்கள் அவன் பார்த்துருக்கான். அப்போ நாகரீக மனிதன் அறிந்த நிலங்கள் அப்படின்னா நம்ம வந்து 4 நிலங்களை தான் சொல்லணும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். பாலையை அவங்க சேர்த்துக்கல இதில். ஸோ நாகரீக மனிதன் அறிந்திருந்த நிலங்கள் அப்படின்னு பார்த்தா 4 வகை நிலங்கள். என்னென்ன? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். ஸோ அப்போ இதை உருவாக்குனது யாரு தான்? ஸோ மாந்தன் அவன் தான். மாந்தன்னா மானிடன். அடுத்து ஆழ்கடல் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். அப்போது அப்போலேருந்தே அந்த ஆழ்மையான கடலுக்குள்ளே வந்து போகிறதுக்கு ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த அச்சத்தையும் போக்கி அந்த கடலுக்குள்ளே சென்று அதில் இருக்கக்கூடிய முத்துக்களை எடுத்து அதையும் வந்து அவன் வணிகம் செஞ்சுருக்கான். அது வந்து எந்த நிலத்தை சாரும்? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலை சாரும். அடுத்து சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். ஸோ அந்த மலை மேலே ஏறதும் இமயமலை மேலே ஏறதும் ஒரு கடினமான ஒரு செயலாக இருந்துச்சு. அதையும் முறியடிச்சு அதுலேயும் வந்து அவனுடைய கொடியை நாட்டியிருக்கான். முக்குளித்தான் ஆளிக்குழி முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூரா ஏலம் மிளகு முதற் பண்டங்களை ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அப்போ என்ன பண்ணியிருக்கான்? ஸோ அந்த ஆழ்கடல இருந்து முத்தெடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் மிளகு முதலிய மிளகு, அதே போல் நிறைய வாணிகம் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போன வாணிகம், பட்டு, அதே போல் தந்தைங்கள், அது மானின் கொம்புகள், இது எல்லாமே வந்து ஏற்றுமதியானுச்சு. ஸோ அதே போல் இறக்குமதியும் அதே அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ பண்டங்களை எல்லாம் ஏற்றி அங்கே வந்து வாணிகமும் நடந்துச்சு. ஸோ அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிடுவான். ஸோ அப்போ இத்தனை சிறப்பு செய்த ஒரு மனிதன் எதுக்குமே அஞ்சாதவன். ஏன்னா இமயமலை ஏறி இருக்கான், ஆழ்கடலுக்குள்ள அஞ்சாமல் போயிருக்கான், அதில் இருக்கக்கூடிய வளங்கள் எடுத்து வணிகம் செஞ்சுருக்கான். இத்தகைய அஞ்சாமை திறன் மிக்க ஒரு மனிதன் எதை பார்த்து அஞ்சுறான் அப்படின்னா, சான்றோர்கள் சொன்ன வழியில், சான்றோர்கள் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற தீமையை வந்து நம்ம செஞ்சிருவோமோ, செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அச்சம் தான் அவன்கிட்ட இருக்கே தவிர வேறு எந்த ஒரு அச்சமும் இதை நம்ம செய்வோமா அப்படிங்கிற அச்சம்லாம் அவனுக்கு கிடையாது. சொல்லும் பொருளை மல்லெடுத்து அப்படின்னா வலிமை பெற்ற, சமர் அப்படின்னா போர், அதே போல் நல்கும் வழங்கும், தரும், கழனி வயல், அந்த வயல்களை தான் வயல்வெளிகளை தான் உருவாக்கியிருக்கா. மரம் அப்படின்னா இந்த ரா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ரகர நகர லகர வேறுபாடு வந்து உங்களுக்கு இலக்கணத்தில் வரும். ஸோ அப்போ பார்த்துக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னா, இந்த ரானா அதுக்கு என்ன பொருள், அதே போல் இந்த ரா மரம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள். அப்போ இந்த பெரிய ரா வந்துச்சு அப்படின்னா அதோட பொருள் வீரம். அதே போல் எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி, களம் அப்படிங்கிறது கப்பல், ஆழி அப்படிங்கிறது கடல். ஸோ பாடலின் பொருள் நம்ம பார்த்தாலே அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே இந்த பொருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆயிரும். அடுத்து நூல்வெளியில் முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு. இதனால ஞாபகம் வச்சுக்கணும், அவரோட இயற்பெயர் துரைராசு. அதே போல் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை வந்து எழுதினவரும் இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். இது முக்கியமான அடைமொழி முடியரசனுக்கு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முடியரசன், மறந்துடக்கூடாது. அவரோட இயற்பெயர் துரைராசு. அடுத்தது இப்பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற அந்த நூலில் இடம்பெற்ற ஒரு பாடல், நானிலம் படைத்தவன். அப்போ இது எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற அந்த தலைப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. கீழே உங்களுக்கு கற்பைவு கற்ற பெண்ணில் வெள்ளி பனிமலையை மீது உலா வருவோம், ஆடி மேலை கடல் முதும் கப்பல் விடுவோம் அப்படிங்கிற இந்த வரிகள், இந்த பாடலை வந்து ஏற்றவர் வந்து பாரதியார். இதையும் பார்த்துக்கோங்க, இந்த வரிகளையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் பாரதியார் இந்த பாடல் வரிகளையும் பார்த்துக்கிறோம். கீழே புக் பேக்கில் ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க.
போர்க்களத்தில் வெளிப்படும் குணம். ஸோ எந்த குணம் போர்க்களத்தில் வந்து வெளிப்படும்? ஸோ வெளிப்படும் குணம் வீரம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டின். நாடு கூட்டல் என்ற நாடென்ற அப்போது நாடு கூட்டல் என்ற நம்மளுக்கு இட்டு கூட்டல் ஏ டே அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். களம் கூட்டல் ஏரி களமேரி. ஸோ ஆப்ஷன் இ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது ரெண்டாவதாக ஓல்டு புக்கில் கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து யார் கவிஞன் அப்படிங்கிற அந்த தலைப்பில் முடியரசனோடது கவர் ஆகுது. ஸோ யார் கவிஞன் இதில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தா, இப்போ பாடல் வரிகள் எழுத எல்லாருமே கவிஞன் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ கவிஞனுக்குன்னு ஒரு சில தகுதிகளை வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட பாடல்லையோ அவரோட குணங்கள்லையோ வெளிப்பட்டாதான் அவங்க வந்து கவிஞன். அப்போ இந்த மாதிரி இருக்கவங்க கவிஞன் கிடையாது அப்படின்னு ஃபஸ்ட் சொல்கிறார். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் இருந்தால் வந்து கவிஞன் கிடையாது. அப்போ கவிஞன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து செகண்ட் ஸ்டான்ஸால் கொடுக்குறாரு. அப்போ என்ன மாதிரிலாம் இருந்தால் வந்து கவிஞர் கிடையாது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் கொடுக்குறாரு. ஸோ இப்போ பார்ப்போம். காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன். அப்போது ஒரு பலனுக்காக ஒரு செல்வத்துக்காக பாடுபவன் கவிஞன் கிடையாது. கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன். அப்போ என்ன, எனக்கு கைமாறு விளைந்த புகழ் பெறுதல் வேண்டி, அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு கைமாறு வரணும். அப்போ நான் வந்து இந்த பாடல் எழுதுறேன்னா ஒன்று செல்வம் கிடைக்கணும், இல்லை எனக்கு ஒரு புகழ் கிடைக்கணும், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு அதில் ஒரு ஆதாயம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தன் வந்து ஒரு கவிதை எழுதுறான் அப்படின்னா அவன் வந்து அவனோட கவிஞன் அப்படிங்கிற அந்த கொள்கைக்கு மாறாக அவனோட நெஞ்சை மறத்துக்கிட்டு நெஞ்சை கல்லாக்கி கொண்டு எழுதுறவன் அவன். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து எந்த ஒரு பலனை எதிர்பார்த்து எழுதுறவன் கவிஞன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தேசத்தை தன்னித்தை தாழ்த்தி விட்டு தேடையிட பாடுபவன் கவிஞன் அல்லன். ஸோ தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன். மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து, அதாவது தன்னலத்துக்காக மட்டும், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, தேசத்தை தன்னினத்தை தாழ்த்தி விட்டு. ஸோ நம்மளோட நாட்டையும் நம்மளோட தேசத்தையும் தாழ்த்தி பாடுறவன். இப்போ காசு கொடுக்குறான், அப்போ நீ இந்த நாட்டை பற்றி இகழ்ந்து பேசு, இந்த தமிழை பற்றி இகழ்ந்து பேசு, உன்னுடைய இனத்தை பற்றி இகழ்ந்து பேசு அப்படின்னு சொல்லி எவன் காசு கொடுத்தாலும் அதை வந்து பாடிடக்கூடாது. ஸோ ஒரு பலனுக்காக அதை பாடிடக்கூடாது. அப்போ தேசத்தை இகழ்ந்து தன் இனத்தை இகழ்ந்து தாழ்த்தி விட்டு பேசுறவன் வந்து கவிஞன் என்றைக்குமே ஆக முடியாது, கவிஞன் கிடையாது. ஸோ மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். ஸோ அப்போ அதுக்காக அவரை வந்து மேல் விழுந்து அப்படின்னா, இப்போ அவர் வந்து ஒரு தீமை குணம் நிறைந்தவராக இருந்தாலும் அந்த குணங்கள் எல்லாம் மறைத்து அந்த குணத்தை போற்றி பாடுறது. அப்போ மேல் விழுந்து அப்படின்னா அவனை வந்து தாஜா பண்ணிட்டு பாடுறது. ஸோ அவன் வந்து கவிஞன் கிடையாது. ஏன்னா அவனால் நம்மளுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்குது. அப்போ அவன் வந்து வீரமே இல்லாதனா அவனோட வீரத்தை வந்து புகழ்ந்து பாடுறது. ஸோ இந்த மாதிரி பாடுறது வந்து கவிஞன் கிடையாது. அப்போ கவிஞன் எப்படி இருக்கணும்? ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கணத்து துஞ்சாமல் தனது நாட்டின் மீசைக்கு பாடுபவன் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான். அப்போது யாரை பற்றி இருந்தாலும் அவங்ககிட்ட தப்பு இருக்குது, அவன் வந்து ஒரு தலைவனாகவே இருந்தாலும் அந்த நாட்டின் தலைவனாகவே இருந்தாலும் அவங்ககிட்ட தப்பு இருக்குது அப்படின்னா அவனுக்கு அஞ்சாமல் நாட்டின் நலனுக்காக நாட்டை உயர்த்தணும், நாடு நலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாடக்கூடியவன் தான் கவிஞன். அப்போ அவனை பற்றி அந்த தலைவரை பற்றி அவர் பண்ண தவறுகளை வந்து நம்ம சுட்டி காட்டி நம்மளோட கவிதையில் பாடும்போது அவரோட செல்வத்தை கொண்டும் அவரோட புகழை கொண்டும் நம்மளை எதாவது செஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம சுட்டி காட்டாமல் அதை மறைச்சோ இல்லை வந்து அதை மாற்றியோ இல்லை அவரை புகழ்ந்தோ அந்த மாதிரி நம்ம செஞ்சால் அது நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு இழுக்கு. அப்போ நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபவனே கவிஞன். மேலோங்கும் கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புவியாகிய கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான். இப்போ மேலோங்கும் கொடுமை, நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ கொடுமைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்க, பெண்களுக்காக இருக்கட்டும், ஆண்களுக்காக இருக்கட்டும், குழந்தைகளுக்காக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கொடுமைகள்லாம் பார்க்கும்போது மனங்கோலு அது அப்படியே கொதிச்சு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு கோவத்தில் தன்னோட கோவத்தின் வெளிப்பாடாக டைரெக்டாக போய் அவனால் சண்டை போட முடியாது. அப்போது அந்த கோபத்தினால அவன் கொதித்து எழுந்து தன்னுடைய கவிதை மூலியமாக அதை வந்து வெளிப்படுத்தணும், தன்னுடைய கவிதை மூலியமாக அந்த தீமையான விஷயத்தை வந்து அவன் மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படிப்பட்டவன் தான் வந்து ஒரு கவிஞனாக இருக்க முடியும். கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான். அதே போல் தாழ்ச்சி சொல்லும்
தாழ்ச்சி சொல்லும் அடிமையலைன் மட்கட்கெல்லாம் தலைவன பாடுபவன் கவிஞன் வீரன். அப்போது எதற்கும் தலைவணங்கும் அடிமையாக இல்லாமல் மக்களின் தலைவனாக தன்னை எண்ணி பாடுபவன் தான் வந்து கவிஞனாக இருக்கும். யாருக்கும் அஞ்சக்கூடாது. ஸோ அவங்களுக்குங்கிற அந்த ஃப்ரீடம், ரைட்டர்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த இது வந்து அவங்களுக்கு இருக்கணும். அப்போ எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம வந்து மக்களோட தலைவனாக தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கவனை வந்து மக்கள் வந்து ஒரு தலைவனாக தான் என்றைக்குமே பார்ப்பாங்க. இப்போ பாரதியார் இருக்கட்டும், இல்லை அவங்கள எல்லாமே இன்னைக்கு உயர்ந்து நிற்க காரணம் அவங்க எதற்குமே அஞ்சாமல், எந்த ஒரு ஆட்சிக்கும் அஞ்சாமல், எந்த தலைவனுக்கும் அஞ்சாமல் அவங்களோட உண்மையான கருத்தை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி பாடுறவங்க என்றைக்குமே மக்களுடைய மனதில் இடம் பெடுத்திருப்பாங்க, மக்களுடைய தலைவனாக இருந்திருப்பாங்க. இதுதான் அந்த பொருளில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சொற்பொருள் கைமாறு பயன். மாசற்ற அப்படின்னா குற்றமற்ற. எந்த ஒரு மாசு அப்படின்னாலே அது வந்து அழுக்கு, குற்றம் அப்படிங்கிறதுக்கான பொருளை செய்கிறோம். அதே போல் தேட்டை இட அப்படின்னா செல்வம் திரட்ட. அடுத்து மீட்சி மேன்மை மீள நீங்க. ஸோ அப்போ ஆசிரியர் குறிப்பும் பார்த்துருவோம். ஸோ அவரோட பெயர் முடியரசன், இயற்பெயர் வந்து துரைராசு. இவங்களோட பெற்றோர் வந்து சுப்பராயலு, அதே போல் சீதாலட்சுமி. ஸோ பெற்றோர் வந்து சீதாலட்சுமி. அடுத்து பிறந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பார். அடுத்து இயற்றிய நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள், இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள். அடுத்து இவரோட பணி பார்த்தோம்னா தமிழாசிரியராக இருந்திருப்பார். அதே போல் மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில் வந்து என்ன தமிழாசிரியராக ஒர்க் பண்ணியிருந்திருப்பார். ஸோ எந்த உயர்நிலைப்பள்ளி எந்த ஊருன்னு கூட முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடி. அடுத்து பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளார் வழங்கப்பட்டது. ஸோ இவருக்கு என்ன பட்டம் வந்து வழங்கியிருக்கு? கவியரசு அப்படிங்கிற பட்டம் வந்து, கவியரசு அப்படின்னாலே நம்ம வந்து யாரை சொல்லலாம்? முடியரசன். கவியரசு முடியரசன் முடியரசனுக்கு இருக்கக்கூடிய பட்டம் கவியரசு. அப்போ அந்த பட்டத்தை வழங்கினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா குன்றக்குடி அடிகளார் வந்து வழங்கியிருப்பார். ஸோ எந்த இடத்துல வழங்கினார் அப்படின்னா பரம்பு மலையில் நடந்த ஒரு விழாவில் வந்து குன்றக்குடி அடிகளார் இவருக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காரு. அடுத்து பூங்குடி என்னும் காவியத்துக்கு 1966 வந்து தமிழக அரசு இவருக்கு பரிசு வழங்கியிருக்கு. ஸோ எந்த வருஷம், எந்த அரசு, என்ன பரிசு? அடுத்து முடியரசன் பாரதிதாசனோட பரம்பரை சேர்ந்தவர். அந்த பரம்பரையில் பாரதிதாசருக்கு மூத்த தலைமுறையாக விளங்கிய கவிஞர் தான் வந்து முடியரசன். ஸோ தந்தை பெரியார், பேரிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் முடியரசன். ஸோ அதனால் அவங்களோட அந்த கொள்கைகளும் இவரோட பாடல் மூலிமா ஒரு எழுச்சி பொங்குற மாதிரி தான் இருந்திருக்கும். அடுத்து இவரோட காலம் வந்து 1920 1998 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ 7/10/1920 முதல் 3/12/1988 வரை இவரோட காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொருள் எழுதுக. மாசு ஏற்கனவே இங்கே பார்த்தோம். ஸோ மாசு அப்படின்னா குற்றமற்ற. ஸோ ஆப்ஷன் இங்கே இருக்குது. அடுத்து கைமாறு. ஸோ கைமாறு பயன். அடுத்து வந்து மாலை. ஸோ மாலைனா நீங்கள். ஸோ இங்கே இருக்குது மேலே. அடுத்து பிரித்தெழுதுக. மாசற மாசு கூட்டல் அற. மாசு கூட்டல் அற. அடுத்து தன்னிலம். ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா தன்னினம். ஸோ தன் கூட்டல் இனம். ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா தன் கூட்டல் இனம். வரணும் இங்கே, இனம். அடுத்தது தேர்டு பார்த்தீங்கன்னா தலைவன் என. ஸோ தலைவன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேர்டாக வந்து நம்ம எழுதிக்கணும். தலைவன் கூட்டல் என. தலைவன் கூட்டல் என. ஸோ இதான் வந்து ஆன்சர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோடிட்டிடம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோடிட்டிடம். கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கவிஞர் முடியரசன் இயற்பெயர் வந்து துரைராசு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அவரோட இயற்பெயர் வந்து அப்போது துரைராசு. அது இங்கே கொடுத்துருக்காங்க, துரைராசு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து முடியரசன் பிறந்த ஊர் பெரியகுளம், அதுவும் இங்கே கொடுத்தாச்சு. தேர்ட் கொஸ்டின். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம். ஸோ எந்த காவியத்துக்கு தமிழக அரசு பரிசு வழங்கிச்சு? பூங்கொடி. எந்த ஆண்டு? 1966. அடுத்து இது வந்து முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th வந்து உங்களுக்கு ஓல்டு புக் 2018 எடிஷனில் ஒரு பாடல் வந்து கவர் ஆகுது, பூக்கட்டும் புதுமை அப்படிங்கிற தலைப்பு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்கெல்லாம் வந்து 1947க்கு முன்னாடி, அப்போ 20லேயே இவர் வந்து பிறந்துட்டார். 1920 பிறந்துட்டார். அப்போது சுதந்திரத்துக்காக ஒரு கவிதைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து எழுச்சி மிகுந்த கவிதைகளாக இருக்கட்டும், எழுச்சி மிகுந்த பாடல்களை வந்து இவர் பாடுறதுல வல்லவர். அப்போ என்ன வேணும் மக்களிடம்? ஒரு புதுமை வேண்டும். ஸோ எல்லாத்தையும் அதே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எந்த ஒரு புதுமையுமே எதுலேயுமே இல்லை. அது கவிதையிலையாக இருக்கட்டும், மக்களின் வாழ்க்கையிலையாக இருக்கட்டும். அப்போ புதுமை அப்படிங்கிறது என்னது? அப்போது ஆங்கில ஆட்சி விடுபட்டு நம்மளுக்கு ஒரு புதுமையான ஒரு ஆட்சி வர வேண்டும். ஸோ புதுமையான மக்கள் வந்து சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து மீன் பண்ணி சொல்லுவார். அதே போல் கவிதைகள்லேயும் வந்து ஒரு புதுமை வந்து வேண்டும், ஒரு புதுமையான ஒரு ஃபீல்டு வந்து அதில் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல். ஸோ இந்த பாடலை ஒரு வாட்டி வாசிக்கோங்க. பூக்கின்ற மலர்கள்லாம் பூக்கள் அல்ல, புதியனவாய் வருவனவெல்லாம் புதுமை அல்ல. ஸோ ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களைத்தாம் எல்லோரும் போற்றிடுவர். நலம்
நலம் பரப்பி காக்கின்ற புதுமையினு தான் ஏற்பர் சான்றோர். இப்போ எல்லாருமே வரவேற்கிறது எது அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ரைமிங்காக இருக்குது, ஏதோ ஒரு அவங்களுக்கு வந்து காலங்காலமாக அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வரவேற்பாங்க. புதுசாக ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலை இருக்காது. அந்த புதுசாக வந்தது ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஒரு வேலை அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் சான்றோர்கள் வந்து எதை வரவேற்பாங்க அப்படின்னா புதுமையை தான் சான்றோர்கள் வரவேற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காகிதப்பு போல் விரியும் புதுமை எல்லாம் போக்குதலே அறிவுடைமை மயங்கி நின்று புதுமை எனும் பெயராலே வீழ்த்தல் வேண்டா. சப்போ நம்ம என்றைக்குமே அந்த பெயரை கொண்டு நம்ம என்றைக்குமே வீழ்ந்துடக்கூடாது. புதுமைங்கிறது ஒவ்வொருத்தரை உள்ளத்திலையும் வந்து வேண்டும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாரு. அடுத்து செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும் சேர்மதியால் அல்லி மலர் வாய் சிரிக்கும் பொங்கி வரும் மலைவரவால் பயிர் சிரிக்கும் பெய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும். அப்போ ஒவ்வொன்றையும் சொல்கிறாங்க. ஸோ தாமரைகள் சிரித்திருக்க காரணம் வந்து அந்த செங்கதிர், சூரியனின் கதிர். அதே போல் சேர்மதியால் அல்லி மலர் வந்து வாய்ச்சிரிக்கும். ஸோ அல்லி மலர் விரிந்திருக்கும், அதுக்கு காரணம் அந்த சேர்மதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கி வரும் மலை வரவால். ஸோ மழையினால் பயிர்கள் வாடாமல் பயிர்கள் வந்து செழித்து நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கும். பெய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும் அப்படின்னா இங்கே இளனமாக இது பேசுறது கிடையாது. ஸோ திருக்குறளால் நம்மளோட வாழ்வு மென்மை அடையும். அதுதான் மொழிக்குரலால். அடுத்து துங்குமுற சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்த தூயனவன் சொல் வழியில் பொதுமைக்கான இங்கினம் நாம் முயலுவோமே புதுமைக்கு புல்லடிமை தேய்த்தும் சமநிலையை வாய்க்கும். ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இப்போ இதில் கடைசி இதில் சொல்லிட்டாரு. ஸோ என்ன வந்து புதுமை வேணும் அப்படின்னா சமநிலைமை வேணும். அப்போ எல்லாருமே ஒருத்தர் அப்படிங்கிற அந்த சமக்கருத்து வேணும். அப்போ ஆங்கிலேய ஆட்சியில் தான் நம்மளுக்கு விடுதலை வேண்டும். ஸோ அது ஒரு பாயிண்ட். விடுதலை பெற்ற பிறகு புதுமை வேணும் அப்படின்னு இவர் பாடியிருக்காரு அப்படின்னா, அப்போது விடுதலைக்கு அப்புறமும் அங்கே வந்து மக்களிடத்தையே சமத்துவம் இல்லை, சமநிலைமை இல்லை, இப்போ கீழ் ஜாதி மக்கள் மேல் ஜாதி மக்கள் அப்படிங்கிற அந்த தாழ்ச்சி நிலை இருந்திருக்கு. அப்படிங்கிறனால இவர் இந்த புதுமை வேண்டும், பூக்கட்டும் புதுமை. அந்த புதுமையில் என்ன வேணும், மக்கள் அனைவரும் ஒரே சார் இருக்க வேண்டும், சேர்ந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பூக்கட்டும் புதுமையில் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு ஆங்கிலேயர்கள்ட்டிருந்து நம்ம நாட்டை மீட்டுறதுக்கு அப்புறமும் இன்னமும் மக்களிடையே அந்த சமத்துவம் இல்லாமல் இருக்குது. அப்போ சமநிலை வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த முடியரசன் வந்து எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பரம்பரை மூத்த தலைமுறை கவிஞர்கள் ஒருவர் தான் இந்த கவியரசு அப்படிங்கிற தலைப்பை பார்த்துருக்கணும். முடியரசன் ஆவார். ஸோ மதுரை மாவட்டம் எந்த ஊரில் பிறந்திருக்காரு, பெரிய குளத்தில் சுப்பராயலு மற்றும் சீதாலட்சுமி அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக எந்த வருஷம் பிறந்திருக்காரு, 7/10/1920 வந்து பிறந்திருக்காரு. துரைராசு என்ற தமது பெயரை முடியரசன் என்று மாற்றிக்கொண்டவர். பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் வந்து முடியரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தை பெரியாரிடத்திலும் பேரிஞர் அண்ணாவிடத்திலும் நெருங்கி பழகியவர் முடியரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். ஸோ அது ஓகே தான். இவர் வந்து சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுருக்காரு. அந்த சாதியிலே செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கல்ச்சர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை மறுத்து, ஏன்னா அறிஞர் அண்ணாவோட பழகிறாரு இல்லையா, பெரியார் அண்ணாவோட பழகிருக்கும் போது அவங்களோட தாக்கமே இவர்கிட்ட இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வேலைகள்லாம் சரியாக செஞ்சுருப்பார். அடுத்து சடங்குகளை மறுப்பவர். தமது மறைவின் ஸோ தமது மறைவன் அப்போ இறந்ததுக்கப்புறம் இவருக்கு அந்த இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சடங்கு. இப்போ ஹிந்துசம்னா ஒரு இறந்ததுக்கப்புறம் ஒரு சம்பிரதாயம் சடங்குலாம் பண்ணுவாங்க, ஒரு வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. அதே போல் வந்து கிறிஸ்டியன்ஸ்னால் அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க, முஸ்லிம்ஸ் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த பிரிவினையும் வேணாம், இறந்ததுக்கப்புறம் எனக்கு சடங்கே வேணாம், எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதே போல் எந்த சடங்கும் இல்லாமல் தான் இவரோட உடலை வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்க. அடுத்து இவர் ஒர்க் பண்ண ஸ்கூல் அப்படின்னு பார்த்தா காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்திருப்பார். இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தா பூங்குடி காவியப்பாவி, வீரகாவியம், அப்புறம் எண்ணும் காப்பியங்களை வந்து முடியரசன் வந்து கவிதைகள், அது மட்டும் இல்லாமல் முடியரசன் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூலையும் வந்து வெளியிட்டிருப்பார். இவரது கவிதைகள் வந்து சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது. சரி, எந்த அகாடமி வந்து மொழிபெயர்த்து சாகித்ய அகாடமி வந்து மொழிபெயர்த்து இவரோட கவிதைகளை வந்து வெளியிட்டிருக்கு. அடுத்து பூங்குடி என்ற காவியம் 1966 தமிழக அரசின் பரிசை வந்து பெற்றிருக்கு. பரம்பு மலையில் நடந்த விழாவில் வந்து கவியரசு என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. அது யாரால் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அறிஞர் பொருள். ஸோ ஈர்க்கின்ற அப்போ கவர்கின்ற அப்படின்னு அர்த்தம், ஈர்க்கப்படும். புலம் அப்படின்னா அறிவு, புலன்சார், ஸோ அறிவு சார்ந்த. அதே போல் புல்லடிமை அப்படிங்கிறது இழுவை சேர்க்கும் அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அங்கே துங்கமுறை அப்படின்னா தூய்மையுறை. ஸோ தூய்மையுறை அப்படிங்கிறத துங்கமுறை. அதே போல் இலக்கணமும் பார்த்துக்கோங்க. ஸோ இலக்கணம் வந்து
இப்போ உங்களுக்கு வந்து அது பெயரச்சமா இல்லை வினையச்சமா இல்லை வந்து பண்பு தொகையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. இலக்கணம் கிளாஸ் எடுக்கும்போது அதுக்கெலாம் என்னென்ன அப்போ அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன, அது எப்படி அமையும், எப்படி வரும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக கிளாஸஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் புக் பேக் கொஷின்ஸ்னு ஒன்றும் பெருசாக கொடுக்கல, இலக்கண குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே புணர்ச்சி தான் கொடுத்துருக்காங்க. புணர்ச்சி நம்மளுக்கு சிலபஸில் இல்லை, ஸோ அதனால் அது பார்க்க தேவையில்லை. அவ்வளோதான். ஸோ இதோட வந்து கிளாஸஸ் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஸோ இயல் 7க்கான கடைசி கிளாஸஸ் நெக்ஸ்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இயல் 7க்கான கடைசி கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இலக்கணம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இலக்கணம் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை தெளிவாக கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பேட்சோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன, எப்படி பேமெண்ட் பண்ணுறது, அதே போல் அதுக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, ஸோ எத்தனை டெஸ்ட் இருக்குது, என்னன்னைக்கு டெஸ்ட் இருக்குது, எப்போலேருந்து எப்போ வரைக்கும் கிளாஸ் இருக்குது, ஸோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் அந்த டீட்டெயில் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிளாஸஸும் நாங்கள் எடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபுல் கிளாஸஸ் ப்ளஸ் உங்களுக்கான மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அதை பற்றின டீட்டெயில் ஃபுல் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எந்த என்கொயரிஸ்னாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன என்கொயரி வேணாலும் கேட்டுக்கலாம்.